ஹலோ மக்களே, இன்னைக்கு வந்து செகண்ட் வீடியோ. என்ன வீடியோ அப்படின்னா, இது இன்னொரு ஃபேமிலி நடந்த ஒரு திகிலான சம்பவம். திகில்னா ரொம்ப ரொம்ப ஒரு காட், பேய் கிடையாது, ஆக்சுவலி இது காட். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு விதமான பழைய காலத்தில் ஒரு தோப்பு பக்கத்தில் நிறைய வீடு, சின்ன சின்ன வீடெல்லாம் இருக்குது. அந்த வீட்டான பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிணறு. ஸோ அந்த கிணறுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எப்பவுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ மழை பெஞ்சாலும் பெய்யலானாலும் வறட்சி வந்தாலும் அங்கே தண்ணி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு காமனான வெள்ளு இருக்குது. அது நியர்பை இருக்க வீடு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து முனீஸ்வரர் சாமியை கும்பிடுவாங்க. அதில் ஊற்றி இதெல்லாம் பண்ணி கும்பிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 2-3 வருஷம் போயிட்டு இருந்தது. பட் 5th year அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால அந்த வழிபாடை தொடர முடியல. பட் இருந்தாலும் அவங்க பெருசாக எடுத்துக்கல. சரி, இங்கே தான் பண்ணலன்னா வேறு எங்கன்னா பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனால் ஒரு நாள் காலை ஏந்து பார்த்தோன்னா அங்கே பால் இருந்துச்சு. பால்னால் இது அபிஷேகம் பண்ண பால், அப்புறம் வந்து சம்திங் ஒரு பூ மாதிரி இருந்தது தான். யாரோ பண்ணியிருப்பாங்க கூட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு நாள் யாரோ தண்ணி மொழ்கிற சவுண்டு கேட்டுதான். தண்ணின்னா அந்த டப்பா உள்ளே போட்டு அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சவுண்டு கேட்டுதான். சரி, அங்கே ஒருத்தர் ரெண்டுக்கு இருந்தார், ஆட்டோ டிரைவர். அவர் தான் இதை பண்ணுறாரு நினச்சி விட்டுட்டாங்க. 3ஆம் நாள் அவங்க என்ன பண்ணுவாங்க, காற்று வரலன்னா வீட்டு வாசலில் படுப்பாங்க. வீட்டு வெளியில் தூங்குற இது இருக்குது. அவங்க வந்து இப்போது ஸ்ட்ரெயிட்டாக பத்துட்டு இருந்தாங்க போல் இருக்கு. மார்னிங் வந்து பார்த்தா ஒரு கார்னரில் இருக்காங்க. ஏன் தானே டவுட், என்னடா இப்படி தானே பத்துருவோம், எப்படி அங்கே போகணும்னு செம்ம டவுட்டு. தூக்கத்தில் இல்லை போத்தில் எதுனா பண்ணியிருப்போம், சென்ட் ஃப்ரீயாக விட்டாங்களாம். 5th day இந்த ஆட்டோ டிரைவரு 1 மணிக்கு வந்திருக்காரு. வந்தவனே சரி குளிக்கலான்னு ரைட் சைடில் பார்க்குறப்போ அங்கே ஒரு சம்திங் ஒரு ஒயிட்டிஷ் ஷேடோ மாதிரி இருந்ததுதான். அந்த ஷேடோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிணறுக்கிட்டே இருந்தது. ப்ளஸ் அந்த கிணத்தோட டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அந்த டப்பா வந்து அந்த ஹேங் ஆகுது, அதுக்கே இருந்துதான். அவருக்கு கல்லு விட்டுருச்சு. கல்லு விட்டு ஐயா தாயின்னு கத்தின்னு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து மார்னிங் அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட யார் அப்படின்னா, யார் அந்த வழிபாடை கை விட்டாங்களோ அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் விஷயத்த பார்த்தேன் அப்படின்ட்டு. அப்போ தான் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க, நம்ம வந்து வழிபாடு நிறுத்தினால்தான் அவர் இங்கே இருக்காரு. சரி நம்ம தொடருவோம், ஏன்னா சாமி தானே, எதுவும் பண்ணாது. சரிங்களா, சும்மா அங்கே இருக்கிறதுனா காமிக்க அந்த வரைக்கும் எதுவும் பண்ணாது, எனக்கு தெரிஞ்சு எதுவும் பண்ணாது. இவன் ஏன் சாமி சொல்கிறேன், பேய் கூட தான், இது பண்ணாமோ ஒரு சாமி தான். ஸோ அதனால் யாரும் எந்த பேயும் எந்த, ஆனால் மனுஷ பேய் தான் மோசமானது. அதுதான் எல்லா விதமான வேலைகள் பண்ணோம். ஆனால் உண்மையான பேய் எதுவும் பண்ணாது, மனுஷ பேய் தான். இந்த மாதிரி கொண்டு நாளைக்கு வரேன். அது வரைக்கும் ப்ளீஸ் ஸ்டே டியூன். உங்கள் லைஃப்பில் எது நடந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.